வெயிட்டு குறைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? வெயிட்டு குறைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? ரொம்ப வெயிட்டுனால சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, இன்சுலின் ஊசி, ஹார்ட்டுக்கு மாத்திரைலாம் சாப்பிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? வெரி 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 ஈஸி, வெரி ஈஸி. நான் சொல்ல மட்டும் கேளுங்க. இந்த தம்பி பாருங்க, 70 கிலோ நான் வெயிட் குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடலை. இந்த தம்பியை போய் ரோட்டில் போய் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ்டு டயட். அதை பற்றி சொல்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஷேம் ஷேம். வெயிட்டு குறைக்க ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஷேம். அதை விட ஷேம் என்ன தெரியுமா? வெயிட்டு குறைக்க ஊசி போட்டுட்ருக்காங்க நிறைய பேர் இன்னைக்கு. ஷேம். இது மாதிரி கேவலம் வேறு எதுவுமே கிடையாது. அது மாதிரி வெயிட்டு குறைக்க ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க, சூஸ். அது மாதிரி ஷேம். அதை விடக்கும் வேறு எதுவுமே கிடையாது. எங்கள் ஊசி போட்டால் வெயிட்டு குறையுமா? இல்லை ப்ரோட்டீன் பவுடர் நீங்கள் எத்தனை நாள் சாப்பிட முடியும்? வருஷம் ஃபுல்லாக ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டு இருக்க முடியுமா? ஜூஸ் வருஷம் ஃபுல்லாக குடிச்சிட்டு இருக்க முடியுமா? சொல்லுங்கள். இதோட கேவலம் ஷேம் சொல்லணும்னா, டெய்லி ரோட்டில் ஓடி கிடக்காங்க 1 கிலோமீட்டர் டெய்லி ரன்னிங். ரோட்டில் நடைபயிற்சி பண்ணால் வெயிட்டு குறையுமா? சொல்லுங்கள். 1 கிலோமீட்டர் நீங்கள் நடைபயிற்சி பண்ணால் கூட 40லேருந்து 50 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்கப்படும். அதனால 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி மட்டும் பண்ணி வெயிட்டெல்லாம் குறைக்க முடியாது. அது நம்முடைய முட்டாள்தனம். அதான் ஷேம்னு சொன்னேன். வெயிட்டை குறைக்கணும்னாலும் சரி, இந்த மாத்திரையை நிறுத்தணும்னாலும் சரி, இந்த இன்சுலின் நிறுத்தணும்னாலும் சரி தான். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற உணவுள்ள விகிதம் நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து. நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற உணவுள்ள விகிதம் கரெக்டாக இருந்தால் வெயிட்டும் டக்குன்னு குறையும். இந்த மாத்திரையும் தூக்கி குப்பையில் போடலாம், இந்த இன்சுலின் தூக்கி குப்பையில் போடலாம். இன்னொரு 50 வருஷம் ஆரோக்கியமாக வீட்டில் இருந்து ஆரோக்கியமாக இருக்கலாம். இல்லைன்னா மாத்திரை கூடயே வாழ்ந்து அப்படியே செத்து போயிட வேண்டியது தான். வேறு வழியே கிடையாது. பேலன்ஸ்டு டயட்டு இதுதான் உண்மை. உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது உதவி தேவை இருந்தால் இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி வெயிட்டு குறைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க, இல்லை நிறைய மாத்திரையெல்லாம் போட்டு இன்சுலின்லாம் போட்டு கஷ்டப்பட்டுருக்காங்க, இந்த நம்பர் அவங்களுக்கு கொடுங்க. அவங்கள கால் பண்ணி பேச சொல்லுங்கள். சரியா? யாருக்காவது ஹெல்ப் பண்ணுங்கள். சரியா? ஸ்டே டியூன்.